அதிர்ஷ்ட துடுப்பும் ஆழ்கடல் சாகசமும். வண்ணங்கள் நிறைந்த இந்த மாயாஜால உலகம்தான் பெரிய பவளப்பாறை திட்டு. இங்கேதான் நம் குட்டி நாயகன் ஃபின் வாழ்கிறான். அவன் உடலில் நீல நிற புள்ளிகள் மின்னும். அவனுக்கு ஒரு துடுப்பு சிறியது. அதை அவன் தந்தை அதிர்ஷ்ட துடுப்பு என்பார். அவன் தந்தை அலிஸ்டர் மகனை எப்போதும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வார். ஒரு பழைய புயலில் குடும்பத்தை இழந்த அலிஸ்டருக்கு ஆழ்கடல் என்றாலே பயம். ஃபின், ஆழ்கடலுக்கு போகாதே, அங்கே ஆபத்தான ராட்சத மீன்கள் இருக்கும். ஆனால் ஃபின்னின் கண்கள் அந்த எல்லையில்லா நீல கடலையே தேடிக்கொண்டிருந்தன. குறைந்த இடத்திலும் மின்னல் வேகத்தில் நீந்துவதே ஃபின்னின் தனித்திறமை. ஒரு நாள் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த ஃபின் பவளப்பாறையின் ஓரம் சென்றான். திடீரென்று ஒரு ராட்சத நிழல் சூரியனை மறைத்தது. ஏதோ ஒரு ஆபத்து. அது ஒரு இயந்திரம். மனிதர்களின் ஆராய்ச்சி கருவியான வெள்ளி நகம் கீழே இறங்கியது. மற்ற மீன்கள் ஓடி ஒழிய ஆர்வ மிகுதியால் ஃபின் அங்கேயே நின்று விட்டான். கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த வலை ஃபின்னை சுற்றியது. அவன் மாட்டிக்கொண்டான். அப்பா, என்னை காப்பாற்றுங்கள் என்று ஃபின் பயத்தில் அலறினான். இயந்திரம் அவனை தண்ணீருக்கு மேலே வேகமாக இழுத்துச் சென்றது. இப்போது ஃபின் ஒரு பிளாஸ்டிக் தொட்டியில், தன் வீட்டை விட்டு வெகு தூரத்தில். தன் மகன் கண்ணெதிரே மறைவதைக் கண்ட அலிஸ்டரின் பயம் பெரும் துணிச்சலாக மாறியது. தன் பயத்தை உதறிவிட்டு மகனுக்காக அந்த இருண்ட ஆழ்கடலுக்குள் குதித்தார் அலிஸ்டர். ஃபின் விழுத்து பார்த்தபோது ஒரு கண்ணாடி தொட்டிக்குள் சிறைப்பட்டிருந்தான். அங்கே அவனுக்கு பார்னபி என்ற முள்மீனும் செராஃபினா என்ற விலாங்கு மீனும் நண்பர்களாயினர். இங்கிருந்து தப்பிக்க ஒரே வழி அந்த சிறிய வடிகால் குழாய்தான். ஆழ்கடலில் அலிஸ்டர் ஒரு பிரம்மாண்டமான ஹேமர்ஹெட் சுறாவை சந்தித்தார். சுறாவை கண்டு நடுங்காமல் தன் மகனை பற்றி தைரியமாக கேட்டார் அலிஸ்டர். அலிஸ்டரின் பாசத்தை கண்ட சுறா அவருக்கு வழிகாட்ட முன்வந்தது. நண்பர்களின் உதவியோடு ஃபின் அந்த இருண்ட குழாய்க்குள் குதித்தான். அவனது சிறிய அதிர்ஷ்ட துடுப்பு குறுகிய வளைவுகளில் அவனை முன்னேற்றி சென்றது. பெரிய நீர்வீழ்ச்சி போல குழாயிலிருந்து வெளியேறி மீண்டும் கடலுக்குள் வந்தான் ஃபின். அழுக்கு நிறைந்த துறைமுக நீரில் தன் மகனை தேடி அலைந்தார் தந்தை. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தந்தையும் மகனும் ஒருவரையொருவர் கண்டு கொண்டனர். அவர்கள் மீண்டும் தங்கள் வண்ணமயமான பவளப்பாறை வீட்டிற்கு திரும்பினார்கள். அலிஸ்டர் இப்போது பயப்படுவதில்லை. தன் மகனின் சாகசங்களைக் கண்டு பெருமைப்படுகிறார். முடிவில்லாத இந்த கடல் இப்போது அவர்களுக்கு பயமுறுத்தும் இடமல்ல, ஒரு அழகான வீடு. குறைகளே அடையாளம் என்று ஃபின் நிரூபித்தான். பயத்தை வெல்வதே வீரம் என்று அலிஸ்டர் உணர்ந்தார். இன்றும் அந்த அதிர்ஷ்ட துடுப்பு மீனின் கதை ஒரு சகாப்தமாய் ஒலிக்கிறது.